வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் ஃபார் பென்ஷன், நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் ஃபார் பென்ஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பென்ஷன். ஓகே, இப்போ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் சர்வீஸ், நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ் வந்து எப்படி நம்ம அசிஸ்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் குவாலிஃபையிங் சர்வீஸ், அதாவது ஒரு எம்ப்ளாயி கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் ஆன டேட்டில் இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எத்தனை இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் இருந்திருக்காரு அப்படின்றத தான் நம்ம இங்கே கிராஸ் குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கிராஸ் குவாலிஃபையிங் சர்வீஸில் இருந்து நான் குவாலிஃபையிங் சர்வீஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்றது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அவர் வந்து 2020 வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2020லேருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2014 வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை இயர்ஸ் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு? 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த 20 இயர்ஸ்ன்றது தான் நமக்கு கிராஸ் குவாலிஃபையிங் சர்வீஸ். இப்போ இந்த கிராஸ் குவாலிஃபையிங் சர்வீஸில் நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிட்டு வராது தான் நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்றோம். ஓகேவா? ஓகே, குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்றது இது தான், எவ்வளவு நாள் அவர் சர்வீஸில் இருந்தார். அதில் வந்து நான் குவாலிஃபையிங் சர்வீஸ், எதெல்லாம் நான் குவாலிஃபையிங், எதெல்லாம் வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படின்ற லிஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஓகே, இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா வரது தான் நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ். ஓகேவா? அப்போ இந்த நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு வரப்போகிற பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த நெட் குவாலிஃபையிங் சர்வீஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர் பீரியடாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபையிங் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹாஃப் இயர்ஸ் தான் வந்து குவாலிஃபை ஆகுது, பென்ஷனுக்கே குவாலிஃபை ஆகுது. ஓகே, பென்ஷனுக்கு குவாலிஃபை ஆகுதுன்னா அர்த்தம் என்ன? 20 ஹாஃப் இயர், அதாவது 10 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் பென்ஷனுக்கே அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஹாஃப் இயர்ஸ், அதாவது 30 வருஷம், 60 ஹாஃப் இயர்ஸ். ஓகே, புரிஞ்சுக்குங்க வித்தியாசத்தை. ஹாஃப் இயர் எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென்ஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கிராஜுவிட்டியை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கோ ஹாஃப் இயரில் இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண. அதுக்காக தான் அந்த ஃபுல் இயரை நம்ம ஹாஃப் இயர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? எஸ். இப்போ மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்னன்னு சொன்னேன் இல்லையா? மினிமம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் இருந்தால் போதும். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் எது அண்ட் நான் குவாலிஃபையிங் எதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்றது இது எல்லாமே குவாலிஃபையிங் சர்வீஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டெம்ப்ரவரி சர்வீஸ், அதாவது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சர்வீஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெம்ப்ரவரி சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதுவுமே பென்ஷனுக்கு குவாலிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் ஃபுல் டைம் கண்டிஜென்சி சர்வீஸ், அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் ஆனரேரியம் சர்வீஸ் எடுத்துக்கலாம், ஹாஃப் ஆஃப் கன்சாலிடேட்டட் பே சர்வீஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே குவாலிஃபையிங் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் பிஃபோர் ஜாயினிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த சர்வீஸுமே நம்ம எடுத்துக்கலாம் இங்கே குவாலிஃபையிங் சர்வீஸ்ன்னு கணக்கில். ஓகே, அப்புறம் சர்வீஸ் ரெண்டட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஃபோர் ஜாயினிங் லோக்கல் பாடிஸ். ஓகே, லோக்கல் பாடிஸ்னால் என்னது? முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத், ஓகே, டவுன் பஞ்சாயத். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து லோக்கல் பாடிஸ். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த சர்வீஸையும் எடுத்துக்கலாம். யூனிவர்சிட்டி, கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதையுமே நம்ம பென்ஷன் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் மிலிட்ரி சர்வீஸ் எதாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே குவாலிஃபை ஆகுது. சர்வீஸ் ரெண்டட் இன் லோக்கல் பாடிஸ். ஓகே, லோக்கல் பாடியில் இருந்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் தான். அப்புறம் சர்வீஸ் ப்ரியார் டு ரெசிக்னேஷன் டு டேக் அப் அனதர் அப்பாயின்மெண்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அதாவது ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் இதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரெசிக்னேஷனுக்கு முன்னாடி இருக்க பீரியடுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவாலிஃபையிங் சர்வீஸாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் தான் அவங்க வந்து முன்னாடியும் இருந்திருக்கணும். ஓகே, அப்புறம் லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே
taken for employment in abroad if the employee remits pension contribution. Okay, அதாவது employment in abroad, லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் ஆகுது. ஆல் லீவ் எக்ஸப்ட் எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது எல்லா லீவுமே, அதாவது ஏர்ன் லீவாக இருக்கட்டும், ஓகே, மெடிக்கல் லீவாக இருக்கட்டும், கேஷுவல் லீவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் சர்வீஸில் தான் வருது. ஒன்று மட்டும் கிடையாது. அது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி லீவ். ஓகே, இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவ்ன்றது என்னென்னா லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பேன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே லாஸ் ஆஃப் பே, அதாவது சேலரி கிடையாது அந்த டைம் பீரியடில். ஓகே, அதை மாதிரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லா லீவுமே குவாலிஃபையிங் சர்வீஸ் கணக்கில் தான் வரும். ஓகேவா, இது எல்லாமே குவாலிஃபையிங் சர்வீஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, ஓகே, இதில் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்வீஸ் பீரியடுக்கு. அதுக்கப்புறம் நான் குவாலிஃபையிங்கை மைனஸ் பண்ண போகிறோம். நான் குவாலிஃபையிங் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், அப்ரெண்டிஸ் சர்வீஸ். ஓகே, அப்ரெண்டிஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸாக தான் எடுப்பாங்க. ஓகே, அப்போ அந்த சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடாது. டெம்ப்ரவரி சர்வீஸ் வேறு, அப்ரெண்டிஸ் சர்வீஸ் வேறு. டெம்ப்ரவரின்றது குவாலிஃபையிங்கில் வருது, அப்ரெண்டிஸ்ன்றது குவாலிஃபை ஆகாது. ஓகே, அப்புறம் பாய் சர்வீஸ். பாய் சர்வீஸ்ன்றது என்னென்னா 18 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தான் பாய் சர்வீஸ் சொல்கிறோம். அப்போ அதுவுமே வந்து நான் குவாலிஃபையிங்கில் தான் வருது. அப்புறம் ஓவர் ஸ்டேல் ஆஃப் ஜாயினிங் டைம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதாவது இருந்துச்சு எம்ப்ளாய்க்கு அப்படின்னா ஒரு செட் பீரியட் தான் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகி வேறு எதாவது ஸ்டேஷன்லேயோ வேறு எதாவது பிளேஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக அவர் எடுத்துட்டாரு அப்படின்னா அது ஓவர் ஸ்டேல் ஆஃப் ஜாயினிங் டைம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ட்ரீட்டட் ஆஸ் பெனால்ட்டி, அதாவது ஒரு எம்ப்ளாயை சஸ்பென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு, பெனால்ட்டி அவருக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு, அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் பீரியடையும் பார்த்திங்கன்னா நான் குவாலிஃபையிங் சர்வீஸில் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட், இதை தவிர்த்து எல்லா லீவுமே குவாலிஃபை ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த லீவ் பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகாது. ஓகே, இன்ட்ரப்ஷன் இன் சர்வீஸ். ஓகேவா, சர்வீஸில் வந்து இன்ட்ரப்ஷன் இருக்குது, பிரேக் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் வரும். அப்புறம் லீவ் நாட் ரெகுலரைஸ்ட், அதாவது லீவை சாங்ஷனே பண்ணலை, அத்தாரிட்டி சாங்ஷன் பண்ணணும் லீவை, அப்படி அத்தாரிட்டி சாங்ஷன் பண்ணாத லீவாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நான் குவாலிஃபையிங் சர்வீஸில் போகும். அப்புறம் சர்வீஸ் இன் நான் பென்ஷனபிள் போஸ்ட். ஓகே, நான் பென்ஷனபிள் போஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த சர்வீஸுமே நம்ம இந்த பென்ஷன் கேல்குலேஷனுக்கு எடுக்கக்கூடாது. அப்போ இப்போ ப்ரீவியஸில் பார்த்த குவாலிஃபையிங் சர்வீஸில் இருந்து இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் வர்றது தான் நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ். அதுதான் வந்து பென்ஷன் கேல்குலேஷனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். ஓகே, எஸ். இப்போ முதல்ல டைப்ஸ் ஆஃப் பென்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், பென்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன். ஓகே, சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவர் வந்து சூப்பர் ஆனுவேஷன், அதாவது 60 இயர்ஸ் அட்டைன் பண்ண பிறகு, அவரோட ஏஜ் வந்து 60 இயர்ஸ் அட்டைன் பண்ண பிறகு அவருக்கு கிடைக்கிற பென்ஷன் தான் நம்ம சொல்கிற இந்த சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன்ன்றது. ஓகே, இதுக்கு மினிமம் பென்ஷனுக்கு குவாலிஃபை ஆகணும்னா அவர்கிட்ட இருக்க வேண்டிய சர்வீஸ் எத்தனை இயர்ஸ் அப்படின்னா 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும். மேக்ஸிமம் சர்வீஸ் பீரியட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும். ஓகேவா, மினிமம் பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,850. மேக்ஸிமம் பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,500. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மினிமம் வந்து 7,850 ரூபாவும் மேக்ஸிமம் பென்ஷன் வந்து 1,12,500. இப்போ ஒருத்தருக்கு சர்வீஸ் பீரியட் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 40 இயர்ஸ் இருந்தாலும் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 30 இயர்ஸ் தான். ஓகே, அது வரைக்கும் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த லெஸ் தென் 10 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பென்ஷனுக்கே வரமாட்டாங்க. அப்போ பென்ஷனுக்கு குவாலிஃபை ஆகணும்னா 10 வருஷம் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருந்தால் போதும். 30 இயர்ஸ் இருக்கும், அதே அமௌண்ட்டு தான். அதுக்கு மேலே எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு அதே அமௌண்ட் தான் பென்ஷனாக கிடைக்கும். ஓகேவா, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பென்ஷன் பார்க்கலாமா? ரிட்டையரிங் பென்ஷன்.
ரிட்டையரிங் பென்ஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்ட்ரியாக ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் தான் ரிட்டையரிங் பென்ஷன் சொல்கிறோம். ஓகே, வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 years ஆஃப் குவாலிஃபையிங் சர்வீஸ், 20 வருஷம் குவாலிஃபையிங் சர்வீஸ் அவர் ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னாலோ, இல்லைன்னா அவருக்கு 50 years அட்டைன் பண்ணிட்டாரு அப்படின்னா 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலோ அவர் இந்த வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகலாம். அப்போ அவருக்கு கொடுக்குற இந்த பென்ஷனை தான் நம்ம ரிட்டையரிங் பென்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி ரிட்டையர்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 years ஆஃப் ஏஜுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் செக் வந்து பண்ணுவாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயி கண்டினியூ பண்ணலாம், ஹீ இஸ் ஃபிட் அப்படின்னா அவர் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை, அவர் வந்து ஃபிட்டு இல்லை, ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, அவர் வந்து சவுண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ அதைத்தான் இங்கே என்ன நம்ம சொல்கிறோம், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ரிட்டையரிங் பென்ஷன்ன்றது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட், இன்னொன்று வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? எஸ். ஓகே, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் வந்து எதை பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லென்த் ஆஃப் குவாலிஃபையிங் சர்வீஸ், எவ்வளோ பீரியட் அவங்க வந்து இருந்திருக்காங்க, அண்ட் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அந்த பே எவ்வளோ ட்ரா பண்ணாங்க அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது, அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இருந்திருக்கும். எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் பென்ஷன். இன்வேலிட் பென்ஷன்றது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியை இஸ் நாட் கேபபிள் ஆஃப் டூயிங் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்வேலிட் பென்ஷன் கொடுக்கணும். அதாவது இவர் மென்டலி ஃபிட் கிடையாது, ஃபிசிக்கலாகவும் இவர் ஃபிட் கிடையாது, இன்கெப்பாசிட்டி, பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறதுக்கு இவருக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்வேலிட் பென்ஷன் கிடைக்கும். இவருக்கு வந்து சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷனில் என்ன பென்ஷன் எப்படி பேசிஸில் கொடுக்குறாங்களோ அதே பேசிஸ்லேயே இந்த இன்வேலிட் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் பென்ஷன் பார்க்கலாமா? காம்பன்சேஷன் பென்ஷன். ஓகே, காம்பன்சேஷன் பென்ஷன்றது என்னென்னா, ஒரு போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்காரு ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு வந்து அந்த போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணதுனால அவருக்கு இப்போ வேலை இல்லை. ஓகே, அப்போ அந்த கேட்டகரியில் அந்த எம்ப்ளாயி என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகலாம், இல்லைன்னா வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய் நான் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒர்க்கும் பண்ணலாம். 2 ஆப்ஷனுமே அவருக்கு இருக்குது. ஓகே, அப்போ ஒரு வேளை அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கு கொடுக்குற பென்ஷன் தான் காம்பன்சேஷன் பென்ஷன். ஓகேவா? ஏன்னா அந்த போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அந்த போஸ்ட் இனிமேல் கிடையாது. ஆனால் அதில் ஒர்க் பண்ண பிளேஸில் இருக்க பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அவர் ரிட்டையர் ஆகிறேன்னு விருப்பப்பட்டார்னா அவர் ரிட்டையர் ஆகிக்கலாம். அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பென்ஷன் தான் காம்பன்சேஷன் பென்ஷன். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன். கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்றது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அவங்கள என்ன பண்ணுவாங்க, வேலையிலேருந்து எடுத்துடுவாங்க. ஸோ அந்த டைமில் அவருக்கு கொடுக்குற பென்ஷன், அதைத்தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன். அவர் கண்டினியூ பண்ணக்கூடாது, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இல்லீகல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒன்று திருட்டு வேலை, ஏதோ ஒன்று பண்ணதுனால அவரை வேலையிலேருந்து எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்ததுக்காக அவருக்கு வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன்ன்றது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பென்ஷனுமே யாருக்கு கிடைக்கும்னா அந்த கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிக்கு கிடைக்கும். இந்த ஃபேமிலி பென்ஷன்ன்றது யாருக்கு போகும் அப்படின்னா, அந்த டிசீஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கு போகும், அவங்களோட லீகல் ஹேர்ஸ்க்கு போகும் ஆஃப்டர் டெத். ஓகே, அந்த டெத்துன்றது வைலன்ஸ் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஓகே, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ஃபேமிலிக்கு பென்ஷன் கிடைக்கும் அவர் இறந்துட்டார் அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் லாஸ்ட் பே ட்ரான். ஓகே, ஆர்டினரியாக ஃபேமிலி பென்ஷன்ன்றது என்னென்னா 30% ஆஃப் லாஸ்ட் பே ட்ரான். ஓகே, இந்த ஃபேமிலி பென்ஷனை இன்னொரு டைப் இருக்குது, அது என்னென்னா என்ஹான்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்க. என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன்ன்றது எவ்வளவு அப்படின்னா 50% ஆஃப் பே லாஸ்ட் ட்ரான். ஓகே, ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன், என்ஹான்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன். ஆர்டினரின்றது 30%, லாஸ்ட் பே அவர் எவ்வளோ வாங்கினாரோ அதில் 30% கொடுக்கறது தான் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன். என்ஹான்ஸ்டுன்றது 50%.
ஓகேவா? யாருக்கு என்ஹான்ஸ்டு கிடைக்கும் அண்ட் யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30% கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சர்வீஸே தேவை கிடையாது. யாருக்குன்னா ரெகுலர் எம்ப்ளாயிக்கு. எம்ப்ளாயி வந்து ரெகுலர் எம்ப்ளாயியாக ஆயிட்டாரு, அதாவது டெம்ப்ரவரியிலேருந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரெகுலர் எம்ப்ளாயி ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு சர்வீஸுமே தேவை கிடையாது, மினிமம் சர்வீஸே தேவை கிடையாது. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து பென்ஷன் போகும். ஓகே, இதுவே டெம்ப்ரவரி எம்ப்ளாயாக இருந்தாங்க அப்படின்னா 1 year ஆஃப் சர்வீஸ் இருக்கணும் இந்த ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா. என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கணும்னா 7 years ஆஃப் சர்வீஸில் இருந்திருக்கணும். ஓகே, அதாவது ரெகுலர் எம்ப்ளாயிக்கு சர்வீஸே தேவை கிடையாது, ரெகுலர் ஸ்டாஃப் தான். இப்போ எல்லாருமே ரெகுலர் ஸ்டாஃப் தான். அந்த மாதிரி ரெகுலர் எம்ப்ளாயாக இருந்ததுன்னா சர்வீஸ்க்கு எந்த ஒரு இயர்ஸுமே தேவையில்லை. ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் டே இறந்துட்டாருனா கூட அவங்களுக்கு என்ன போயிடும், ஃபேமிலி பென்ஷன் போயிடும். ஓகே, இதுவே டெம்ப்ரவரி எம்ப்ளாயாக இருந்ததுன்னா 1 year ஆஃப் சர்வீஸ் இருந்திருக்கணும். என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் வேணும் அப்படின்னா 7 year ஆஃப் சர்வீஸில் இருந்தால் தான் என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? எஸ். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி இறந்துட்டார்ல அதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த எம்ப்ளாயி வைலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னா அவர் இறக்குற நாள் வரைக்கும் அவர் சேலரி வாங்குவார், நெக்ஸ்ட் டேலேருந்து ஃபேமிலி பென்ஷன். ஒருவேளை அவர் பென்ஷனராக இருந்தார் அப்படின்னா அவர் இறக்குற நாள் வரைக்கும் பென்ஷன் வாங்குவார், மறுநாள்லேருந்து அது ஃபேமிலி பென்ஷன் ஆகிடும். ஓகே, மினிமம் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,850. ஓகே, இது மேக்ஸிமம் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு அப்படின்னா 67,500. இது என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 1,12,500. ஓகே, மினிமம் வந்து 7,850, மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா 67,500. இதுவே என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷனாக இருந்ததுன்னா 1,12,500. இந்த என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 10 year பீரியட் ஆர் 65 years ஆஃப் த எம்ப்ளாயி. அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி 65 years அட்டெண்ட் பண்ணுறாரு, அப்படி இல்லைன்னா இறந்து 10 years ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நார்மல் போயிடும். நார்மல் ஃபேமிலி பென்ஷன், அதாவது ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் போயிடும். அந்த பீரியட் வரைக்கும் தான் என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஓகே, எஸ். இதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பென்ஷன். எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.